ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் அப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோரோரோன்னு சொல்லிட்டு ஒரு அனிமையோ நான் பார்த்தேன். 2019 ரிலீஸ் ஆனது. நம்ம ப்ரைம் வீடியோவில் தான் அவைலபிளாக இருக்குது. வெறும் இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் மட்டும் தான், தமிழ் டப்லாம் பண்ணலை. பட் ஒரு ஃபைனஸ்டான அனிமே. நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி ஃபுல்லாக நம்ம சீசன் 1லேயே முடிச்சிட்டாங்க வித் டோட்டல் 24 எபிசோட்ஸோட. ஸோ அதை நீங்கள் ஒரே ஸ்டெச்சில் கூட பார்த்து முடிச்சிடலாம். அண்டு இது வந்து ஒரு ஃபைனஸ்டான அனிமே. ஏன்னு சொல்கிறேன்னா, நம்ம வின்லைன் சகெல்லாம் பார்த்து சில தாட்ஸ் எல்லாம் நம்ம மைண்டில் வரும் பார்த்தீங்களா, அதே லெவல் கியூரியாசிட்டியோட ப்ளஸ் சில லைஃப் லெசன்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த அனிமேல கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஆன அனிமே. அப்படி என்ன தான் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிங்டம் அதான் காமிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம இந்த கிங்டமோட ராஜா இருக்கார்ல, அவர் வந்து ஒரு டீமன்ஸ் கிட்ட சில டீலிங்லாம் பண்ணுறாரு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் கிங்டம் ஃபுல்லாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து லைக் சாப்பாடுக்கே வழி இல்லாமல், அண்ட் அங்கே சில டிசீஸ்லாம் வந்துட்டுருக்கு. அண்ட் பக்கத்தில் இருக்க கிங்டம்ஸ்லாம் வந்து அவங்கள அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இவருக்கு தெரிஞ்சிருச்சு லைக் இதே மாதிரி போயிருந்தால் அவரோட கிங்டம் ஃபுல்லாக போயிடும். அண்டு அதனால அவர் கிங்டமை காப்பாற்றுக்காக சில டெவில்ஸ் கிட்ட போயிட்டு டீமன் காட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட ஒரு டீலிங் பண்ணிடு, என்கிட்டேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன வேணால் நீ எடுத்துக்கோ, பட் என் கிங்டம் ஃபுல்லாக காப்பாற்றிடுன்னு. அண்ட் அங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 12 டீமன்ஸ் காட்ஸ் இருப்பாங்களா, அண்ட் அவங்களும் இந்த டீலை அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம லைக் ராஜா கிட்டேருந்து என்ன எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட புது பையன் இப்போ தான் வந்து பிறந்திருப்பான். அண்ட் பிறந்தோடனே அவனை தூக்கிடுறாங்க. பட் அதில் ஒரே ஒரு டீமன் காட் மட்டும் அவனை ஃபுல்லெல்லாம் எடுக்கலை. ஸோ இப்போது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு கண் இல்லை, காது இல்லை, கை இல்லை, கால் இல்லை, மூக்கு இல்லை, அண்ட் பேசுகிறதுக்கு நாக்கம் இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டாங்க. வெறும் உடம்பு மட்டும்தான் இருக்குது, ஸ்கின்னு கூட கிடையாது. அந்த ஃப்ளஷ் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே நீங்களே நினைப்பீங்க, என்னடா அவ்வளோ கொடுமையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு உயிர் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஸ்டோரி ஃபுல்லாக இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த ராஜாவும் சரி அட்லீஸ்ட் அந்த குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கலாம்ல, அப்படிலாம் பண்ணலாம், அந்த வார்டு அந்த குழந்தை எங்கேயோ தூக்கி போட்டுருன்னு சொல்லிடுவாங்க. அண்ட் அந்த பையன்தான் நம்ம என்டையர் அனிமேவோட ஹீரோ. ஸோ இப்போது ஆக்சுவலி அந்த 12 டீமன்ஸும் வந்து இப்போது வெளியே சுற்றிட்டு இருக்காங்க அந்த கிங்டமில். அந்த கிங்டமுக்கு நல்ல மழை பெய்யுது, எல்லாருமே நல்லா ரிச் ஆகிட்டாங்க, எல்லாருக்கும் நல்ல சாப்பாடுலாம் கிடைக்குது. பட் இருந்தாலும் வார் ஒரு செக்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு அந்த கிங்டம் உள்ளே. அண்டு பக்கத்து கிங்டம்லாம் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. ஸோ ஒரு ரியலிஸ்டிக்கான, அதுவும் சேட் ரியலிஸ்டிக்கான விஷயங்கள் நீங்கள் உள்ளே பார்ப்பீங்க. ஃபேண்டசி எலிமெண்ட் தான் இந்த மாதிரி டீமன்ஸ் மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னு. பட் ஒரு சேட் ரியாலிட்டி செக்மெண்ட்டோடு காமிச்சதுனால அது பார்க்கும்போதே அது ரொம்ப பாவமாக ஒரு ஃபீல் உங்களுக்கே வந்துடும். இப்போது என்டையர் அனிமையோட கோர் கான்செப்ட், நம்ம ஹீரோ இப்போ ஆக்சுவலி வளர்ந்துருவார். ஒரு ஏஜ் 16-17 ஆனோடனே இவர் ஒரு ஜேர்னி ஆட்டம் போவார். ஸோ இவருக்கு வந்து ஆக்சுவலி கண்ணு கூட தெரியாது தான், ஆனால் அவருக்கு வந்து அந்த சோல் மட்டும் வந்து தெரிஞ்சிடும். ஸோ எது நல்ல சோல், எது டீமன் சோலுன்னு சொல்லிட்டு. அண்ட் இவரோட மைண்ட் ஃபுல்லாகவே டீமன்ஸை சாவடிக்கிறது தான். அண்ட் அது எப்படி அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் அவர் கூட ஒரு சின்ன குழந்தை எப்போவுமே கூடயே இருக்கும், ஒரு பையன், அவன் பேர் தான் நம்ம டோரோரோன்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் இந்த அனிமே டோரோரோ வச்சுருக்காங்கன்னா, அந்த சின்ன குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ் இவ்வளோ தான் என்டையர் அனிமையை வந்து காமிச்சிருப்பாங்களா. ஸோ அதனால தான் இந்த டைட்டிலும் அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு டீமனையும் அடிக்க அண்டு நம்ம ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட எல்லா விஷயமும் திரும்ப கிடச்சிரும். லைக் கை கிடைக்கும், கால், இந்த மாதிரி கண். ஸோ இதெல்லாமே வந்து அவருக்கு திரும்பியும் கிடச்சிரும். அண்ட் ஃபைனலி எல்லா டீமன் காட்ஸை அவர் சாவடிக்கிறாரா இல்லையா, கடைசியில் என்ன நடக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் அவர் மாட்டிக்கினார். இப்போ ஒரு என்டையர் அவங்க இருக்க எல்லா வில்லேஜஸும் வந்து நல்ல ஹாப்பியாக தான் இருக்காங்க. பட் டீமன்ஸ் வந்து அவங்கள சாவடிச்சிட்டு தான் இருக்குது. அண்ட் இவர் நினச்சா எல்லா டீமன்ஸையும் சாவடிச்சிடலாம். ஆனால் ஒன்ஸ் அவர் வந்து எல்லா டீமன்ஸையும் சாவடிச்சிட்டாருன்னா அந்த டீமன்ஸ் காட் கிட்ட பண்ண டீலிங் எல்லாம் க்ளோஸ் ஆயிரும். அண்ட் அவங்க வில்லேஜ் திருப்பியும் டிசீஸில் ஃபுட்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. அதனால சில பேர் வந்து நம்ம ஹீரோக்கு அகெயின்ஸ்டாகவே இருக்காங்க, நீ வந்து டீமன்ஸை சாவடிக்கூடாது, இல்லைனா நம்ம கிங்டம் ஃபுல்லாக போயிடுவோன்னு. அண்ட் நம்ம ஹீரோக்கு லைஃப் டைம் ஃபுல்லாக அவர் வந்து இது வரைக்கும் பார்த்தது கூட இல்லையா, அவர் கண்ணை வந்து பிறந்தோன்னே எடுத்துட்டீங்க. ஸோ இப்போ அவருக்கு திருப்பி சான்ஸ் கிடச்சிருக்கு அவரோட எல்லாத்தையும் பாடி பார்ட்ஸை திருப்பி கொண்டு வரதுக்காக. ஸோ அவரும் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் எல்லா டீமன்ஸையும் சாவடிப்பேன் இருப்பேன். அண்ட் இந்த ரெண்டு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நம்மளே கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணுற லெவலான சில சுச்சுவேஷன் தாங்க வரும். அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக நீங்கள் பாருங்கள். போத் வாட்ச் ஒரு சேடஸ்டான பார்ட்ஸ்லாம் இருக்குது. சில இடத்துல சில விஷயங்கள் லைக் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க, அதெல்லாம் ரொம்பவே பாவமாக இருக்கும். பட் அது வெறும் இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் ப்ளே தமிழில் ரேட்டிங் தரணும்னா 10/10 தரணும். ஒரு ஃபைனஸ்டான ஸ்டோரி, க்ளோஸ்டான ஒரு கான்செப்ட்டு, அண்ட் மஸ்ட் வாட்ச் ஆன ஒரு அனிமே. ஸோ இதை மட்டும் மிஸ் பண்ணிடுறாங்க ஆஸ் ஒரு அனிமே பண்ணலாம் அப்படின்னா. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இன்னைக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோ இந்த அனிமையை பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸ் keep watching, keep supporting Play Tamil Dub. See you in the next video. Bye guys.